இன்றைய சிந்தனை. இம்முறை வைகாசி மாதம் அமைந்திருக்கின்றது. இந்த வைகாசி மாதத்திலே எங்களுடைய ஜோதிட நடைமுறையிலே சில மாதங்களிலே சில வருடங்களிலே மல மாதம் என்று சொல்லுவோம். அதாவது ஒரே மாதத்திலே 2 அமாவாசை வருவது, ஒரே மாதத்திலே 2 பௌர்ணமி வருவது, இதை மல மாதம் என்று சொல்லி சுபகாரியங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை, அதை நீக்கி விடுவோம். அப்படியான ஒரு நிலைதான் இந்த வைகாசி மாதம் நாங்கள் காணுகின்றோம். இந்த வைகாசி மாதத்திலே மல மாதம் என்று சொல்லப்படுகின்ற 2 அமாவாசைகள் அமைகின்றன. வைகாசி மாதம் பிறந்து 2ஆம் நாள் ஒரு அமாவாசையும், வைகாசி மாதம் நிறைவு நாளான 31ஆம் நாள் ஒரு அமாவாசையும் அமைகின்றன. எனவே இந்த வைகாசி மாதம் மல மாதமாக நாங்கள் சுபகாரியங்களுக்கு அந்த மாதத்தை நீக்கிவிடுகின்றோம். இந்த நடைமுறை ஜோதிட மூல நூல்களிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு வரையறை மாறுகின்ற பொழுது, ஒரு நெறிமுறை மாறுகின்ற பொழுது, நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், ஒரு இயற்கை மாறுகின்ற பொழுது, நமது நல்ல விடயங்களை நாங்கள் செய்வதிலே நமக்கான அந்த மனநிலை மாறிவிடும். நமக்கான அந்த தடைகள், சிரமங்கள், காரிய இழுவறைகள் போன்றவை நம்மை சூழ்ந்து கொள்ளும். எனவே இப்படியான தருணங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் அவற்றை நாங்களும் நிராகரித்துவிட்டு நல்ல முகூர்த்தங்கள், நல்ல நாட்கள் வருகின்ற பொழுது அவற்றை மேற்கொள்வது தான் சால சிறந்தது. எங்களுடைய வசதிக்காக, எங்களுடைய தனித்துவத்துக்காக நாங்கள் தானே இதை செய்கின்றோம், எங்களுடைய பெயர் பெற வேண்டும் என்பதற்காக எல்லாம் நாங்கள் இப்பொழுது முகூர்த்தங்களை மாற்றி செய்வதன் மூலமாக அதனால் எங்களுக்கு எந்த அனுகூலமும் கிடைக்கப் போவதில்லை. மாறாக அதற்குரிய பலாபலங்களை, கஷ்டங்களை நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டும், சிரமங்களை நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். ஒரு பொது விடயங்களிலே நாங்கள் செய்கின்ற பொழுது அது தனிப்பட்ட எங்கள் குடும்ப விடயம் அல்ல. ஒருவர் தன்னுடைய குடும்ப விடயத்திலே இது என்னுடைய குடும்ப விடயம், நான் செய்கிறேன் என்று செய்தால் அதை நாங்கள் யாரும் தடுக்கவோ அவருக்கு அறிவுரை சொல்லவோ முடியாது. அது அவர் தன்னுடைய கஷ்ட காலத்துக்களே அப்படி செய்து அவர் அதை அனுபவிக்க விரும்புகின்றார் என்பதுதான் விதி. ஆனால் ஆலயம் சார்ந்த அல்ல வேறு விடயங்கள் சார்ந்த ஒரு பொது விடயமாக நடைபெறுகின்ற பொழுது அதிலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அந்த பொது விடயங்களிலே முகூர்த்தம் என்பது மிக முக்கியம். அது என்னென்றால் கிராமம் சேர்ந்தது, அந்த ஊர் மக்கள் சார்ந்தது. அதிலே நாங்கள் ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது நல்ல நாளிலே நல்ல முகூர்த்தத்தில் செய்யப்பட வேண்டும். அதை மீறி நாங்கள் அதை தவறாக செய்கின்ற பொழுது அது அந்த கிராமத்துக்கும் அந்த மக்களுக்கும் அந்த ஊருக்கும் அது சிரமங்களை கொடுக்கின்றதாக அமைந்துவிடும். எனவே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற கும்பாபிஷேகம் என்பது மிக உன்னதமான போற்றுதல் கூடிய ஒரு வழிபாடாகும். அந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததே முகூர்த்தம் நாள் என்பது. அந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதை விளையாட்டுத்தனமாகவோ அல்லது எங்களுடைய தன்போக்குத்தனமாகவோ நாங்கள் நினைத்தபடியெல்லாம் அதை செய்கின்ற பொழுது அதனுடைய எதிர்வினைகள் செய்கின்றவர்கள், அதற்கு முன்னிக்கின்றவர்கள் மற்றும் அதை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் கொடுத்துவிடும். எனவே தெய்வ காரியங்களிலே நாங்கள் மிக நிதானமாக, பொறுமையாக எங்களை தயார்படுத்தி செயல்பட வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் மனதிலே கொள்வோம், செயல்படுவோம். நன்றி.